Praise the Lord. எல்லாரும் கீழே உட்காருங்க. யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கீங்க? யாருமே இல்லையா? Okay. Greetings in Jesus' name. I feel humbled and more privileged to stand before you as I welcome you all today's program. It's a great honor for me to welcome each and every one of you who has come to attend this VBS program. Allow me to thank our Heavenly Father for allowing us to be here as we learn of Him. So we thank God because for who He is and He has prepared much for us this day. Our VBS program is a great opportunity for everyone and anyone who want to learn from the Lord has to come. So let me thank all of you for taking the bold step and coming to lay your strong, firm, and spiritual foundation in Christ. I know the Lord of God is with us and He will lead us rest of this program. Feel welcome and God bless you all. Welcome to VBS. ஹாய் ஹலோ அம்லேக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன லாவண்யா, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் இவ்ளோ சேடா இருக்கீங்க? ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா? எப்பயும் அப்பலாம் இருக்க மாட்டீங்களே. I feel bored. I don't know what to do. லைஃப் ரொம்ப போர் அடிக்குதோ? லைஃப் ரொம்ப போர் அடிக்குதோ? Yes, yes. ஏன்க்கா எட்வின் அண்ணா பார்த்து சொல்றீங்க? சரி சரி, உங்களுக்கு இப்ப ஃபன் வேணுமா? Yeah, I need a fun. என்னெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஃபன் வேணும், ஆக்டிவிட்டீஸ் வேணும், ஓகே, ஏதாவது லிசன் பண்ணும், ஸ்டோரிஸ், ம், ட்ராமா அந்த மாதிரி பார்க்கணும்னு Okay. ரொம்ப ஆசையா இருக்கு. சரி ஓகே, என் கூட வரீங்களா? நம்ம அந்த மாதிரி ஒரே ஃபன் இருக்கிற ஒரு இடத்துக்கு போலாமா? நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஷூர் ஷூர். எங்கன்னு கூட கேட்கலையேக்கா. எங்க அவ்வளவு போர் அடிச்சு உட்கார்ந்துருக்கீங்களாக்கா? ஆமா ஆமா. நம்ம JMFல VBS நடக்குதான் 2024. ஓகேவா? Oh, really? Yeah. Okay. போலாமா? Let's go Very and good. have a fun. Yeah, sure. Yeah, okay. Hello all, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Okay, we welcome you all for JMF VBS 2024. இந்த VBS ஓட தீம் யாருக்கெல்லாம் தெரியும்? சொல்லுங்க. யாவே யாசத். ஓகே. ஐரன் ஃபவுண்டேஷன் இன் கிரைஸ்ட், ரைட். ஓகே, சோ யாவே யாசத், ஃபவுண்டேஷன் இன் கிரைஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஃபவுண்டேஷன் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் அதனுடைய ஹீப்ரூ லாங்குவேஜ்ல தான் நம்ம வந்து யாவே யாசத். வாட் யூ மீன் பை யாவே? யாருக்கு யாவேனா என்னன்னு தெரியும்? யாவே மீன்ஸ் காட். யா, so yasadna Hebrew la it means foundation. So foundation in Christ. As we all know already, foundation ங்கிறது வந்துட்டு நம்ம ஜீசஸ் தான் ஃபவுண்டேஷன். கிறிஸ்துவே அஸ்திபாரம் ங்கிறது நம்மளுடைய வசனம் இல்லையா? கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். எல்லாம் ரிப்பீட் பண்ணலாமா? கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். ஓகே, so now அத பத்தி தான் இந்த 3 days நம்ம படிக்க போறோம். What Christ has done for us already and the foundation நம்மளோட லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம போட முடியுமோ we are going to do that 3 days. okay, so now foundation பத்தி ஒரு சின்ன ப்ளே இப்ப பண்ண போறோம். ஃபவுண்டேஷன் இங்க நம்ம JMF crew இருக்காங்க. so these people, so இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன ட்ரை பண்றாங்க? so they are going to build a kingdom, they are going to build a house இப்போ. okay, so ஒரு ஹவுஸ் கட்டுறதுக்கு என்ன பேஸ்மெண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கட்டுறது பார்த்திருக்கீங்க? ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வீடு கட்டுறப்போ? இமிடியட்லி பிரிக்ஸா ஃபவுண்டேஷன் போடுவாங்க ஃபர்ஸ்ட். யா, ஃபவுண்டேஷன், they are going to put a foundation first. நம்ம பார்க்கலாம் என்ன ஃபவுண்டேஷன் போடுறாங்கன்னு. ஓகே,
ஓகே, நம்ம இப்ப என்ன பாக்குறோம்? ஃபவுண்டேஷனா அவங்க என்ன யூஸ் பண்றாங்க? சாண்ட், மணல் போட்டு அவங்க ஃபவுண்டேஷன் போடுறாங்க இப்போ. ஓகே, சோ அந்த மணலுக்கு மேல they are going to build their house. And இப்போ அவங்க வைக்கிற ஒவ்வொன்னு என்ன? bricks. ஒவ்வொரு bricks-உம் என்ன என்ன வைக்கிறாங்க? sin, hate, pride, idolatry, anger. இது எல்லாமே bricks-ஆ யூஸ் பண்ணி அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க இப்போ. லெட்ஸ் see அதனோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓ நோ, என்ன ஆச்சு? என்னாச்சு? ஏன் இந்த வீடு இப்ப விழுந்துச்சு? ஏன் இந்த வீடு இப்ப விழுந்துச்சு? ஓகே, லெட்ஸ் see. இன்னொரு முறை அவங்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, let them try. அகைன் அவங்க என்ன பண்றாங்க? திருப்பி bricks எல்லாம் வைக்கிறாங்கல்ல, the same bricks தான் அகைன் வைக்கிறாங்களா? என்னென்ன bricks வைக்கிறாங்க? sin, hate, pride, anger, idolatry. ஓகே, இப்போ இந்த வீடு நல்லா அழகா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? ஓ ஓகே. ஓ நோ, ஐ திங்க் மழை வருதுன்னு நினைக்கிறேன் அங்க. ஓ, காத்தடிச்சு மழை வந்ததும் இப்ப இந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. So is that a very strong building? What is the mistake? என்ன அங்க wrong ஆச்சு? So now they are praying to God. Let's see what they decide now. ஓ ஓ, என்ன சேஞ்ச் பண்றாங்க அவங்க இப்போ? What they are trying, யாருக்காவது புரியுதா? கல்லு வைக்கிறாங்களா? எங்க கல்லு வைக்க போறாங்க? Okay, that is the rock. Oh, so the foundation இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? The foundation which is the rock. Fine. இப்போ அந்த rock மேல என்னென்ன bricks வைக்கிறாங்க? Can you read that? Forgiveness, holiness, faith, repentance, and love. Okay. On that they are putting the Christ. They are building the church now. Okay, now the building is very strong, I guess. Oh, oh. Oh, it's a very strong
wind is coming now. இப்போ கூட காத்து அடிக்குது. அப்போ அந்த பில்டிங் விழுந்துருச்சுல லாஸ்ட் டைம். ஈவன் now ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் காத்து அடிக்குது. அண்ட் ஆல்சோ மழை பெய்யுது இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கா மழை பெய்யுது. பட் இப்போ ஏன் அந்த பில்டிங் விழவே இல்ல? யாருக்காவது தெரியுமா என்ன சேஞ்ச் பண்ணாங்க அங்க? ஓகே, சோ இப்போ அங்க கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ராக் வச்சாங்கல்ல, அந்த ஃபவுண்டேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங், சோ த பில்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங், ரைட்? ஓ பயங்கர மழை பெய்யுதுப்பா. பட் ஆனா கூட பில்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங் நவ. சோ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? வாட் யூ லேர்ன்ட்? ஃபவுண்டேஷன் should be, யார் சொன்னா? Foundation should be strong. And here foundation is our Christ. Okay, okay, thank you all, thank you all. Praise God. ஓகே, praise the lord. இப்போ என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க? ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் யாரு தெரியலையா? who is the foundation? எல்லாரும் சொல்ற மாதிரி கேக்கலையே. who is the foundation? தெரியலையா? who is the foundation? Okay, Jesus Christ is our foundation. Okay, can you all read this Bible verse? For no one can அப்புறம் எடுத்துக்கலாம். வெயிட் அது லிசன் பண்ணு. Okay, 1 Corinthians 3 verse 11. Fine, you learned this now, right? Okay, let's get into storytelling session now. We call upon Sister Induja and Sister Jairani for storytelling session. எல்லாருக்கும் கதை கேட்க ரொம்ப பிடிக்குமா? ஒரு ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? Are you all ready? Okay, can you give a good applause now? யாராருக்கு ஸ்டோரிலாம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஸ்டோரி சொல்றது மட்டும் இல்லை, அதை வந்து ஒரு ட்ராமாவா நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? யாரெல்லாம் ரெடி ட்ராமா பார்க்க? ஓகே, இந்த ட்ராமாவோட இந்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு இயேசுவின் அன்பு. ஏசப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஓகே ஓகே. விக்கி, விக்கி, டைம் ஆச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த ரெடி ஆயிட்டு இருக்கேன்டா. விபிஎஸ் போகணும். அந்த ரெடி ஆயிட்டு இருக்கேன். வா சுப்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சரி, ஓகே ஓகே. இந்த கடைசியா டிவி பார்த்துட்டு இருக்கேன். இந்த டிவில ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாத்துக்கிறேன்டா. அப்புறமா நம்ம விபிஎஸ் போலாம். ஓகேவா? டைம் ஆகுதுடா, சீக்கிரம்டா. சரி போடுடா. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு பாட்டு மட்டும். ஓகேவா? லாஸ்டா நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு பிடிக்குமே, அந்த பாட்டு மட்டும் பாத்துக்கலாமா? ஓகே. இந்த குட்டி அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. சூப்பர்டா. அப்ப போமா? போவண்டா. வாடா, விபிஎஸ்க்கு வேற டைம் ஆச்சுடா. வாடா போலாம். ஓகே, விபிஎஸ் போலாம். சுப்பி சுப்பி, வாடா போலாம். விபிஎஸ் போலாமா? வாடா போலாம். ஓடியா ஓடியா, விபிஎஸ் மிஸ் அடிக்க போறாங்க. ஓடியா. வாடா, டைம் ஆச்சுடா. ஓகே, மிஸ் பார்த்தாச்சு. மிஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். பிரைஸ் தி லார்ட்.
கொடுக்கிறார். இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறார். இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறார். அப்பாடா விபிஎஸ் முடிஞ்சு போலாமா நம்ம? போலாம்டா. சரி நம்ம வீட்ல போயிட்டு நம்ம நிறைய படம்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய வீடியோ கேம் ஆட வேண்டியது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல போயிட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்ன? சரிடா. அதுக்கு அப்புறமா நீ வந்து பிக்கப் பண்ணிக்கோ. சரிடா, பாய்டா. ஓகே ஓகே பை. எல்லாம் எடுத்து வைக்கணுமே. ஒரு பேக், வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுக்கணுமே. ரெடி பண்ணிக்கலாம் சீக்கிரம். சூப்பி வேற வந்துவான். சூப்பி வரானா பாரு, எவ்வளவு லேட் பண்றான் பாரு. ரொம்ப மோசம் இந்த பையன். எங்க அம்மா வேற வேலைக்கு போயிருக்காங்க, வந்துட போறாங்க. அப்புறம் வீட்ல இல்லைன்னா என்னை அடிப்பாங்க. அவங்க வரதுக்குள்ள நான் போயிட்டு கார்ட்டூன் படம் பார்க்கணும், இன்னும் கிரிக்கெட் விளையாடணும், என்னென்ன இருக்குது. சூப்பி வரமாட்டேங்கிறானே வேற. சூப்பி சீக்கிரம் வாடா. இவனுக்கு யார் சூப்பின்னு பேர் வச்சா? விக்கி. டேய் நீ இப்ப ஏசப்பா கேட்டப்படா வாய்ஸ மாத்துறா. விக்கி. என்ன யார் கூப்பிடுறது? நீ யார் கூப்பிடுறீங்க? நான் தான்ப்பா, ஏசு வந்திருக்கேன்ப்பா. ஏசப்பாவா? ஐயோ ஏசப்பா நீங்களா? என்ன இந்த நேரத்துக்கு வந்துட்டீங்க? நீ தான்ப்பா ஜெபித்த வர சொன்ன, அதான் வந்திருக்கேன். ஐயோ ஏசப்பா, அது சும்மா எங்க அம்மா இப்படிதான் பிரேயர் பண்ண சொன்னாங்க, அதனால நான் பிரேயர் பண்ணேன். ஏசப்பா நீங்க வாங்க, நான் எங்க போனாலும் வரணும்னு நான் பிரேயர் பண்ண, நீங்க வந்துருவீங்களா உடனே? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நீ கூப்பிட்டா நான் வரதானப்பா செய்யணும். அப்படி இல்ல ஏசப்பா, அது சும்மா இருக்கும்போது வாங்க. இப்ப நான் எவ்வளவு கேம்லாம் விளையாட வேண்டியது இருக்கு. ரொம்ப முக்கியமான வேலையில போய் வந்திருக்கீங்க. ரொம்ப மோசம் ஏசப்பா. வாங்க நீங்க பேசாம ஒரு சேர்ல உட்காருங்க. தல எங்க சேர காணோம்? சேரு தலக்கு உட்காரு. ஏசப்பா நீ பைபிள காணோமே. பைபிள காணோம். இந்த இருக்கு பைபிள். பைபிள் ஏசப்பா அந்த சேர்ல நீங்க அழகா உட்கார்ந்துக்கணும். சரியா? இந்தாங்க இந்த பைபிள படிங்க, அப்பதான் நல்லபடியா இருப்பீங்க. உட்கார்ந்து படிங்க படிங்க. உட்கார்ந்து ஏசப்பா நான் போயிட்டு வந்துறேன். இந்த வசனத்தை கொடுத்ததே நான் தான்ப்பா. என்ன ஏசப்பா இப்படி சென்டிமெண்டா பேசுறீங்க? இப்படி சென்டிமெண்டா பேசுனீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு ஏசப்பா. நீங்க ரொம்ப மோசம் ஏசப்பா. நான் உங்களை எப்ப கூப்பிட்டா எப்ப வரது நீங்க? நான் அப்ப விபிஎஸ் போகும்போது கூப்பிட்டேன், இப்ப வந்துட்டு இப்ப என்ன அனுப்பிட்டு வாங்குறீங்களே ஏசப்பா. நீங்க ரொம்ப மோசம் ஏசப்பா. டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு கோவம் வந்துரும். ஆமா சொல்லிட்டேன். நான் 5 மினிட்ஸ்ல போயிட்டு நான் கார்ட்டூன் எல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்துடணும். இல்லன்னா எங்க அம்மா வேற அடிப்பாங்க. நீங்க உங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. நான் போயிட்டு வரேன் ஏசப்பா. நீங்க அமைதியா இருங்க. விக்கி. நீங்க கூப்பிட்டே இருக்காதீங்க ஏசப்பா. எனக்கு கோவம் வருது. நீ டார்ச்சர் பண்றீங்க நீங்க. இருங்க. உன் கூட தான்ப்பா நான் வருவேன். அப்படிலாம் ஏன்டா ஏசப்பா? எனக்கு தெரியும் இந்த யாருக்கு சூப்பி வீடு வந்து போக தெரியாதா எனக்கு? இருங்க இருங்க இருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை என்ன பண்றேன் பாருங்க. இங்க வாங்க நீங்க. உங்களா ஃபர்ஸ்ட் சிரியில அரங்காதான் நீங்க அமைதியா இருப்பீங்க. எங்க அந்த கயிறுங்க? கால் அடிங்க. இப்ப யாரு அமைதியா இருக்கணும் ஏசப்பா. சரியா? நான் வந்த பிறகு உங்களை காலு கையில அவுத்து விடுறேன். அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன் ஏசப்பா. இந்த வந்துடுறேன் நான். விக்கி. விக்கி. யாரு மறுபடியும் நம்மள யார் கூப்பிடுறது? நான் தான்ப்பா கூப்பிடுறேன். ஏசப்பா என்ன ஏசப்பா நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க ரொம்ப பண்றீங்க ஏசப்பா. நான் எவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன், உங்களை கயிறை வச்சு கட்டி போடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனாலும் ஏன் ஏசப்பா நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்க? எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் நீ என்னோட பிள்ளை இல்லையாப்பா? உன்னை தீமையில இருந்தும் சாத்தான்ட்ட இருந்தும் விலை காக்குறது என்னோட கடமை இல்லையா? ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை இந்த மாதிரி யாரும் பார்த்துக்கிட்டது ஏசப்பா. நான் என்ன பண்ணாலும் எல்லாரும் என்னை தப்பு சொல்லுவாங்க, என்னை அடிப்பாங்க. நீங்க நான் உங்களை கட்டி வச்ச பிறகு என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க ஏசப்பா. ஏன் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. விக்கி, உன்னை மன்னிச்சிட்டப்பா. இதை அவுத்து விடுப்பா. ஐயோ மறந்துட்டேன் ஏசப்பா. மன்னிச்சிருங்க ஏசப்பா. அவுத்துடுங்க அவுத்துடுங்க. எங்க இந்த காலை அவுத்து விட்டுறேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பா உங்க அன்பு எவ்வளவு பெருசுன்னு. நான் எங்க போனாலும் நீங்க மட்டும்தான் என் கூட வரணும் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. விக்கி, உன்னை மன்னிச்சிட்டப்பா. நீ என்னோட பிள்ளைப்பா. உன்னை எப்படிப்பா மன்னிக்காம இருக்க முடியும்? ஓகே ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. இந்த ஸ்டோரி யாருக்கு பிடிச்சது? நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கடவுள் வந்து நம்ம கூட இருப்பாரு.
ப்ரேயர் பண்ணும்போது நம்ம சும்மா கடமைக்காக பண்ணக்கூடாது. சரியா? ஏசப்பா என் கூட வாங்க, நான் போற இடத்துக்குலாம் வாங்க, நம்ம ப்ரேயர் பண்றோம். ஆனா அதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்து பண்றோம்? அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு அதன்படியே பண்றோம். ஆனா நம்ம ரியலாவே வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறீங்களா, இல்ல விளையாட போறீங்களா, எங்க போனாலும் ஏசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இடையில எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம என்னை பாத்துக்கங்கன்னு உணர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். எப்பயுமே ஏசப்பா சின்ன பிள்ளைங்க கூட கண்டிப்பா இருப்பாரு. சரியா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே, எல்லாம் ஸ்டோரி என்ஜாய் பண்ணீங்களா? யா, நல்லா இருந்தா? ஜாலியா இருந்துச்சா? ஓகே ஃபைன். இப்போ கொஞ்சம் பைபிள் பத்தி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யா, ஆர் யூ ரெடி? ஓகே. ஓகே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். 4ல இருந்துட்டு சேம் டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணாம. ஃபைன். எல்லாருக்கும் அது டிராவல் ஈஸியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டைம் வந்துருங்க. 3 days we are going to do the same. And Friday we are going to do a program. சரிங்களா? அதுக்கு இன்னைக்குல இருந்தே உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Let's all cheer up and do it. Praise the Lord. இப்போ ஒரு இமேஜ் இதுல டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த இமேஜ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Do you know what it is? கண்ணு தெரியலையா? கண்ணாடி வேணுமா? இது என்னது தெரியுமா? Do you know what it is? This is the Microform Holy Bible. Next slide போடுங்க. Microform Holy Bible. இது இந்த பைபிள், it's called a lunar Bible. என்னது? Lunar Bible. This Bible is a world smallest Bible. என்னது? World smallest Bible, and they will called as also miniature of the Bible. This Bible, Lunar Bible, was founded by John Stewart. Okay, John Stewart in 1968 they found out this one. Okay, who's the John Stewart? He's a NASA scientist and chaplain. அவர் யாரு? NASA scientist and chaplain. In the Holy Bible has எவ்வளோ pages தெரியுமா? Do you know how many pages is this? 1245 pages. எத்தனை pages இருக்குது? 1245 pages of King James version. என்னது? King James version. Okay, இதுதான் first எங்க எடுத்துட்டு போனது? Moon. It was landed on 1971. எப்போ கண்டுபிடிச்சாங்க? When they found out? 1968. But it was landed 1971. Okay, this is the first Bible was taken by Mr. Edward. சரியா? இந்த அங்க மூன்ல எந்த verse chapter ஏதாவது ஐடியா இருக்குதா? Okay, Genesis chapter 1 verse 1. In the beginning God created heaven and earth. That's all about the Bible facts. Do you learn anything something today? யார் அதுலையா? இந்த பைபிள் பேர் என்ன? Lunar Bible. It's called World's Smallest Bible. That's all about it. Okay, thank you. God bless you.
Check, 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 check. Check, check. Hello, check. Check. Hallelujah. எனர்ஜியே இல்ல. Hallelujah. Hallelujah. கேக்கலையா? Hallelujah. Hallelujah. இப்பதான் எனக்கு கொஞ்சமா கேக்குது. ஓகே, சூப்பர். இவ்வளவு நேரம் என்ன பாத்தீங்க? அட என்னையா பாத்தீங்க? டிராமாவா? என்ன பாத்தியா? நான் இங்கதான் இருக்கேன். சரி, சூப்பர். பைபிள் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல? ஓகே, ரெடி. நான் பேசுறது கேக்குதா? அக்கா கேக்குதா? அண்ணா கேக்குதா? சூப்பரா கேக்குது. ஓகே, சரி. இப்போ என்ன நம்ம பண்ண போறோம்? எனி கெஸ்? நீ லிஸ்ட பாத்துட்டேன். ஓகே, ரெடி. சரி, லாஸ்ட் டைம் நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ரெடியா அப்படி சொன்னா என்ன சொல்லணும்? எஸ். எத்தனை பேர் இந்த வருஷம் புதுசா வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் இந்த வருஷம் புதுசா வந்திருக்கீங்க? சூப்பர். போன வருஷம் எத்தனை பேர் வந்தீங்க? சூப்பர். போன வருஷம் வந்தவங்களா சேர்ந்து இந்த வருஷம் வந்தவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாமா? வெல்கம் பண்ணிடலாமா? கேட்கல. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இப்போ போன வருஷம் வந்தவங்க வந்து இந்த வருஷம் புதுசா வந்தவங்க போன வருஷம் வந்தவங்களுக்கு எல்லாம் கை தட்டிருங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டிருங்க பாப்போம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, ஆக்ஷன் சாங் ரெடியா? இப்படி தலையெல்லாம் ஆட்டினா எனக்கு பிடிக்காது. நான் ஒரு ஆக்ஷன் சொல்லி தரேன், அதை தான் பண்ணணும். ஓகேவா? ரெடியா அப்படின்னு சொன்ன சொல்லிதாயா தரேன்னு சொன்னேன். நான் சொல்றேன் இருங்க. ரெடியா அப்படின்னு சொன்னா எஸ் அப்படி சொல்லணும். சரியா? ரெடியா? கேட்கலையா? உங்களுக்கு கேட்டுச்சா? இல்ல. ரெடியா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாரும் எஞ்சி நின்னுக்கோங்க. நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எங்களை பார்க்க போறீங்க, நாங்க எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்க ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சரி. இந்த வருஷத்தோட தீம் என்ன? சத்தமா? ஃபவுண்டேஷன் இன் எங்க போட்டிருக்கு? ஓகே, ஃபவுண்டேஷன் இன் கிரைஸ்ட். இந்த பாட்டும் அதை தான் குறிக்குது. சரியா? ஃபவுண்டேஷன் யாருக்குள்ள? ஏசப்பாக்குள்ள இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாங் சொல்லுது. சரியா? இந்த சாங் அதான் சொல்லுது, ஃபர்ம் ஃபவுண்டேஷன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கேட்கல. ஃபர்ம் ஓகே. பேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி கிளி அப்படியே வச்சுக்கோங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேக்ஸ் அப்படியே ஆக்ஷன் சாங் ஆக்ஷன் நல்லா பண்ணும்போது ஃப்ரீயா இருக்கணும். ஓகேவா? சரி. பின்னாடி குட்டி பசங்களா இருக்கிறாங்க, எல்லாம் அப்படியே இடிச்சு இருக்க கூடாது. ஓகே, கேர்ஃபுல்லா. ஓகேவா? சரி, ரெடியா? சரி, பசங்க மட்டும் சொல்லுங்க. ரெடியா? சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ஆக்ஷன் சாங் ஆனா ப்ளே பண்ணிருங்கண்ணா.
Foundation. Praise the Lord. Children's. நான் பேசுறது கேக்குதா? சாங் ஓகேவா? அம்மா அடுத்த சாங் பாப்போம்.
Praise the Lord. Kindly request, please give a space so that we can walk into the stage. பிள்ளைங்கள கொஞ்சம் வழி விடுங்க, வழி விட்டு நின்னுக்கோங்க. சாரி. கொஞ்சம் பின்னாடி வாங்க. There is a space. Volunteers. All the small kids go at the front. Taller one come back. சின்ன பசங்களுக்கு முன்னாடி தெரியல. சரி ஓகே அடுத்த சாங் போலாம். சரி அடுத்த சாங் போலாம். ஃப்ரீயா இருங்க. சாங் முடிச்ச உடனே இதே மாதிரி அலைன் ஆயிரணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணணும் கடைசி 3 நாள் விபிஎஸும். ஓகேவா? சரி சாங்குக்கு நல்லா ஃப்ரீயா விளையாடுங்க, எல்லாம் பண்ணுங்க. சாங் முடிச்சு ஆக்ஷன் சாங் முடிச்சோன்னே மறுபடியும் இந்த கேப் விட்டுறணும். சரியா? ஓகே அண்ணா அடுத்த சாங் ரெடியா? கௌதம் பிரதர் அடுத்த சாங் ரெடியா? ஓகே கௌதம் பிரதர். ஓகே சூப்பர். செம்மையா பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க? சூப்பரா பண்ணீங்க. ஓகே லாஸ்டா ஒரு டைம் இதை கத்துக்க போறோம். சாங் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ உங்க பெஸ்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? ரெடியா? சாங் ரெடியா பிரதர்? ஓகே சூப்பர். மறுபடியும் நல்லா பண்ணணும். இந்த டைம் நான் யார் யார் பண்ணலையோ மேல கூப்பிட்டுருவேன். ஐ கோனா கேட்ச். யார் யார் நல்லா பண்ணலையோ நல்லா பண்ணுங்க. பண்ணுங்க பாய்ஸ். சூப்பர்.
சூப்பரா பண்ண உங்களுக்கு நீங்களே ரெடியானா என்ன சொல்லணும்? மறந்துட்டீங்க, எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிருச்சு. ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. ஓகே ஓகே guys, ரெடியா? A for என்ன கவனிங்க? A for ஆப்பிரிக்காவா? A for அமெரிக்காவா? A for ஆபிரகாமா? A for ஆபிரகாம் யார் அவரு? நோ, A for ஆப்பிள். யார் சொல்லி கொடுத்தா? A for ஆடம். அப்படித்தானே முதல் வந்தாரு. யார் முதல் வந்தா? ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. A for ஆடம். ஓகேவா? நான் இடையில திடீர்னு A ஃபார்னு கேட்பேன். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் ரெடியா வச்சிருக்கிறேன். புரியுதா? ஸ்பெஷல் கிஃப்ட் வேணுமா வேணாமா? வேணும்ல. சோ அவங்களுக்காக நான் ரெடியா வச்சிருக்கிறேன், பத்திரம் வச்சிருக்கிறேன். A ஃபார் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், சரியா? சோ அப்ப வந்து மெயின்டைன் சைலன்ஸ். ஓகே, யூ ஷுட் மெயின்டைன் சைலன்ஸ். புரியுதா? A ஃபார் டெபோராக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. அப்படிதானே? ஓகே, சரி சரி, அலர்ட்டா இருக்கணும். இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? சத்தமா சத்தமா கேட்கலையே. கொடுத்த ஜூஸ் எல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகணும். கேட்கல எனக்கு. ஓகே, சூப்பர். பப்பெட் ஷோ உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மாசமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க கரங்களை தட்டி வெல்கம் பண்ணிடலாமா? நல்லா நல்லா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பப்பெட் ஷோனால என்னது எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி இருக்கும்? நான் சொல்றத சொல்லனா அதுக்கும் கிஃப்ட் இல்ல, நான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறேன். பப்பெட் ஷோல எப்படி இருக்கும்? எல்லாருமே சொல்லணும். எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். A ஃபார் ஓகே, நான் பார்த்துட்டே இருக்கேன். கேட்ச் பண்ணிட்டேன்னா உடனே ஸ்பாட் கிஃப்ட் இருக்கு. ஸ்பாட் கிஃப்ட். ஓகே, சரி சரி சரி. அக்கா சொல்லிட்டாங்க கிஃப்ட் ரெடி ஆயிருச்சு. அட்டென்டிவா இருக்கிற ஆளுங்களுக்கு டக்குனு ஏதோ ஒன்று பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே சரி. Praise the Lord. மேசி உட்காரணும். ஓகே ஓகே. அக்கா மைக் செக் பண்றாங்க, கேட்டுச்சா? Praise the Lord. ஓகே. B for Are you ready? பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ஆல் ஃபார் தி பப்பட் ஷோ. எல்லாருக்கும் பப்பட்னா பிடிக்குமா? ஓகே, எல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்களா? இல்லையா? இல்லையா? ஆமாவா? ஆமாவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே.
ஷீலா 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 வெளியே வாங்க. என்ன பண்ணுற நீ? என்ன செல்விக்கா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஷீலா ஷீலா என்ன ஒரே சத்தமா இருக்கீங்க? எதுக்கு வீட்ல எப்ப பாரு சத்தம் போட்டுட்டு கத்திட்டு இருக்க? செல்விக்கா நாங்க ஜெபம் தானே பண்ணோம். நாங்க சண்டை போடல, வேற எதுவும் பண்ணலையே. ஜெபம் பண்ணது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்குதா? ஜெபமா? உனக்கு பக்தி ஊத்திடுச்சுன்னா அது உன்னோட நீ வச்சுக்கோ. எங்களுக்கெல்லாம் சே 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 தொந்தரவா இருக்கு. தூங்க முடியல, எங்களால ஒண்ணும் கேட்க முடியல, பார்க்க முடியல. ஐயோ, ஜெபம் பண்ணது ஒரு தப்பா? பாட்டு பாடுறது ஒரு தப்பா? சரி, இங்க பாரு, இனி நாளில இருந்து ஒரு சத்தம் இந்த தெருவுல கேட்டுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறமா தெரிஞ்சுக்கோ. ஐயோ, இது என்ன வீடு முன்னாடி ஒரே குப்பையா இருக்குது? செல்விக்கா, செல்வி அக்கா. ஏய் ஷீலா ஷீலா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க காலையில? சே 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 கொஞ்ச நேரமாவது என்ன தூங்க விடுறியா நீ? செல்விக்கா, எங்க வீட்டு முன்னாடி இப்படி குப்பை போட்டு வச்சிருக்கீங்களே, பாக்குறவங்க என்னதானே தப்பா பேசுவாங்க. என்ன தப்பா பேசுவாங்க? நீ இப்படி பேசுறதா இங்க வந்திருக்கு, விவிஎஸ் வந்திருக்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்து தப்பா நினைப்பாங்க. எதுக்கு இப்ப கத்துற? குப்பைய நான் என்ன ரோட்ல போடாத வேற எங்க உன் வீட்லயா போட்டிருக்கேன்? ரோட்ல போட்டாலும் அது எங்க ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். எங்க ஆரோக்கியத்தையும் கெட்டு போகும். எங்க வீடெல்லாம் அழுக்காகும்ல, காத்தடிச்சா குப்பை எல்லாம் என் வீட்டுக்குள்ள வரும் இல்லையா? காத்தடிச்சா குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ள வராது. உன் கண்ணை நல்லா திறந்து பாரு, அங்க குப்பைய நானு கட்டி வச்சிருக்கேன். உனக்கு தெரியலையா? கண்ணு தெரியலனா கண் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் கண்ணை செக் பண்ணு. சரி, என்ன பேசி என்ன பிரயோஜனம்? மம்மி மம்மி, என்ன சொல்லு நீ வேற. ஏன் மம்மி கோவப்படுறீங்க? என்னாச்சு மம்மி? இந்த ஷீலா ஆண்டி இல்ல, ஷீலா ஆண்டி ஆமா, நீ எது செஞ்சாலும் தப்பு சொல்றாங்க. ஜெபம் பண்ணக்கூடாது சொல்றாங்க, பாட்டு பாடக்கூடாது சொல்றாங்க. நான் என்னதான் செய்யறது? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இதுதானா மம்மி? இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா? என்ன சொல்லு? எனக்கு ஸ்கூல்ல கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா மம்மி. எப்ப பாரு மிஸ் கிட்ட என்னதான் மாட்டி விடுவான். நான் பேசாட்டா கூட நான் பேசுனேன்னு சொல்லுவான். மிஸ் அடிப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவன் என் டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்துருவான் மம்மி. ஆனா நான் கூட ரொம்ப கோவமா இருந்தேன். அப்பதான் சண்டே கிளாஸ்ல அக்கா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க மம்மி. என்ன வசனம்? மத்தேயுல ஒரு வசனம் இருக்கு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் மம்மின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து நான் அவனுக்காக ஜெபம் பண்ண மம்மி. அவன் அப்படியே மாறிட்டான். இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டிம்மி தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க மம்மி. அவங்களுக்காக ஆன்ட்டிக்காக பிரேயர் பண்ணுவோம். கண்டிப்பா அவங்க மனம் திரும்புவாங்க மம்மி. பரவாயில்ல, இன்னைக்கு ஏசப்பா மூலமா எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் நீ செல்வி ஆண்டிக்காங்க நிறைய ஜெபம் பண்றேன். இனி அமைதியா இருக்கிறேன், சரியா? ஓகே மம்மி. ஐயோ, என்ன ஒரே சத்தமா இருக்குதே வெளிய. என்னன்னு போய் பாப்போமா? திருட திருட திருடு. ஐயோ, யாராவது வாங்கல, திருட வந்துட்டான். ஐயோ, செல்வி அக்கா வீட்டுக்கு போற மாதிரியே இருக்கு அந்த திருட. கூப்பிடுங்களே, திருட திருட சீக்கிரம் வாங்க. என்ன திருடனா? திருடனா? ஐயோ ஐயோ, ஜேமா விபிஎஸ் பிள்ளைங்களா வாங்க வாங்க வாங்க, இங்க வந்து எங்க வீட்டுல திருடனை ஓட்டுங்க. ஐயோ, திருட திருட சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ விபிஎஸ் பிள்ளைங்களா என்ன பண்ணுறீங்க? எங்க வீட்டுல திருட வந்து ஓட்ட மாட்டீங்களா நீங்க? அப்பா அப்பாடா, செல்வி அக்கா ஒரு வழியா
திருடனை புடிச்சாச்சா நல்லா தலையில் மேல அவனை அடிங்க, அடிச்சு கட்டி நல்லா ஒரு மூட்டையில கட்டி அவனை வெளியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வாங்க. நல்ல வேலை திருடனை புடிச்சு கொடுத்தாச்சு. இல்லைன்னா அவன் எல்லார் வீட்லயும் வந்து திருடுவான் செல்வி அக்கா. நல்ல வேலை தப்பிச்சிங்க நீங்க. ஷீலாக்கா சொல்லுங்க செல்வி அக்கா. என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க ஷீலாக்கா. எதுக்கு? நான் உங்களை ரொம்ப தப்பா பேசியிருக்கேன். உங்களை நான் மரியாதை குறைவா பேசியிருக்கேன். ஆனாலும் நீங்க அதெல்லாம் மனசுல ஒண்ணும் வச்சுக்காத. வீட்டுக்கு திருட வந்தப்போ நீங்க தான் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துனீங்க திருடன் கிட்ட இருந்து. அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல செல்வி அக்கா. நான் மனசுலயே வச்சுக்கல. இது வரைக்கும் நீங்க மனம் திரும்பினீங்கல்ல, தப்புன்னு உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும். வேற ஒண்ணும் வேண்டாம். நான் உங்களை தப்பவே எப்பவுமே நினைக்க மாட்டேன் செல்வி அக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. இனி பத்திரமா பார்த்து இருந்துக்கீங்க, சரியா? ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா? ஏசப்பா சொன்னது மாதிரியே நம்மளை துன்பப்படுத்துறதுக்காகவும் சபிக்கிறதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பா அவங்க மனம் திரும்பி நம்மளை நேசிக்கிறவங்களா மாறிடுவாங்க. நீங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக, ஸ்கூல்மேட்ஸுக்காக ஜெபிப்பீங்களா? ப்ரேயர் பண்ணுவீங்களா? Thank you. எஸ். என்ன சொல்லுங்க? எஸ். ஓகேவா? எஸ்னா எஸ் தான். ஓகேவா? ஓகே, வெரி நைஸ். சோ இப்போ வந்து we going to dispatch to classes. ஓகேவா? வைண்ட் அப் பண்ண போறோம் கிளாसेसக்காக. Beginners, I will call the names. Mohammed Roshan. எந்திரிங்க. பேர் சொல்றவங்க எந்திரிச்சுக்கணும், சரியா? இந்த நாளிலே 2வது வருஷத்துல அப்பா நாங்கள் ஆரம்பித்து 2வது வருஷத்தை இந்த நாளிலே ஹல்லேலூயா ஜெயம் சபையிலே பிபிஎஸ் நடத்திருக்க இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த சிறு பிள்ளைகளை உம்மிடத்துல வந்து அப்பா சிறு பிள்ளைகளை எடுத்து வர இடம் கொடுங்கள், தடை பண்ண சொன்னது போல அப்பா ஆலயத்துக்கு வந்து பிள்ளைகள் சந்தோஷமாக, பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக அப்பா இந்த பிபிஎஸ் கிளாஸை அவர்கள் மன மகிழ்ச்சியாக இங்க நடத்தியிருக்காய் நன்றி அப்பா. இந்த நடத்தின இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஆலயத்துல வந்து பிள்ளைகள் மறுபடியும் வந்து 3 நாள் நடக்கின்ற இந்த 4 நாளிலும் அப்பா பிள்ளைகளை வரும்போதும் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ளுங்க. வரும்போது உம்முடைய பிரசன்னத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் இந்த பிள்ளைகளே அப்புறமா ஆசீர்வதிங்க அப்பா. நடத்திருக்க இந்த பிள்ளைகளே உம்முடைய பேராக ஆசீர்வாதம் சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவைகளை எல்லாம் கூட கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா இந்த நடத்தின இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபையாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கும் பிள்ளைகளே உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெயிக்கிறோப்பா. அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமும் யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஓகே, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு விளாண்டீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு எல்லாம் ஒரு கை தட்டிடலாமா? உங்களுக்கே நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும்ல, இல்ல? ஆமாவா இல்லையா? ஓகே, சோ ஜெயிச்சிடலாம். சோ ஓகே ஜூனியர்ஸ், ஓகே ஃபர்ஸ்ட் பிரைமரிக்கு. ஓகே, சிட் டவுன் ப்ளீஸ் சிட் டவுன். ஓகே ஃபர்ஸ்ட் பிரைமரி. ஓகே, பிரைமரி யார் தெரியுமா ஃபர்ஸ்ட் பிரைஸ்? செகண்ட் பிரைஸ்ல இருந்து போலாமா? சோ செகண்ட் பிரைஸ்
ஓகே ஷெர்லின் கை தட்டி வெல்கம் பண்ணிடலாமா ஷெர்லின்? சூப்பர் 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 சூப்பர். அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜான். ஓ ஓகே அடுத்து ஜூனியர்ஸ்க்கு போலாம். ஓகே செகண்ட் பிரைஸ் சோனியா மெர்சி. எஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கனிஷ்கா. கரங்களை தட்டி. சோ இருக்கிறதுலே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்க யாரு? பிகினர்ஸ். சோ பிகினர்ஸ் சூப்பர். சோ செகண்ட் பிரைஸ் பிரித்திகா. வெரி குட். நல்லா சத்தம் எல்லாரும் கை தட்டணும். ஓகே ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரா இருக்கும்? இல்ல ஜோயல். ஓகே லாஸ்டா ஒரு கன்சோலேஷன் பிரைஸ் ஏஞ்சல். அலினா ஏஞ்சல். சூப்பர். அலினா ஏஞ்சல வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாரும் சூப்பரா கை தட்டி. ஏ வெரி குட் வெரி குட் சூப்பர். ஓகே சூப்பர். ஓகே சூப்பர். இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஹாப்பியா எல்லாரும்? ஒரு ஓஎஸ் போட்டுலாமா? ஹாப்பியா? கேட்கலையே, உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சா? ஓகே சூப்பர். இப்போ அண்ணமாருங்க வந்து எல்லாருக்கும் டின்னர் கொடுக்குவாங்க. சோ கொஞ்சம் அலைனா இப்படி இப்படி உட்கார்ந்துக்கலாம். ஓகேவா? சோ கொஞ்சம் அப்படியே எல்லாரையும் அலைன் பண்ணலாமா? வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்றீங்களா? எல்லாம் பாய்ஸ் அப்படியே கொஞ்சம் இப்படி வந்துருங்க. கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இப்படி வந்துருங்க. சோ பாய்ஸ் எல்லாம் இப்படி வந்துருங்க, கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வந்துருங்க. ஓகே பாய்ஸ் இப்படி வந்துருங்க. Thank you. Thank you. சத்தம் போடக்கூடாது. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கோஆபரேட். சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு சைடு வாங்க. கீப் கீப்
குழந்தைகளுக்கு வளைய விடுங்க உட்கார்றதுக்கு. இன்னும் இந்த பக்கம் முன்னாடி நீங்க முன்னாடி போயிடுங்க பிரதர். தம்பி முன்னாடி அப்படியே உட்காந்து. Hello.